தாலிய போய் தேனும் சாக்கடை ஒன்னாடி சொல்லியா முதல்ல அவனுக்கு அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன் அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்குமா தான் கேட்காம இருக்கேன் நான். இருக்கிற புத்தி எல்லாம் எனக்கு இல்ல கட்ன புருஷனை நம்ப வச்சு ஏமாத்திரவே இல்ல நானு இல்ல இல்ல இருக்காது எப்படி இருக்கும் இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான் என்ன உன் கூட சேர்த்து வச்சு பேசின தொடப்பக்கட்ட பிஞ்சிரும் நீ எந்திரிக்கல நீ எந்திரியா போல எந்திரிக்கதான் மாஸ்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முடியல மாஸ்டர் முடியலையா பண்ற மனோஜ் வாய மூடு ஓடி வரல ஓடிட்டல ஓடி வெளிய போயிரு நீ வெளிய போயிரு நீ மீனா இந்த வீட்ல என்ன பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான். டேபிள்ல கெஞ்சி கேக்குற முடிச்சிட்டு போ முடிச்சிருவாங்கப்பா முடிச்சிருவாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறலு. ஏய் என்னடி சொல்லிட்டு போறாவ நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. சொல்லு மீனா உனக்கு தெரியுமா தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படும். கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றேன். இதுல தப்பு பண்ணிருக்கிறது பார்லரமா மட்டும் கிடையாது நீயும் தான். உங்களை எரிச்சல் ஊட்டும்படியோ வெறுப்பேற்றும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்க. கதை அவ செத்துருவேன்னு சொன்னாலாம் இவ அமைதி ஆயிட்டாளாம். அண்ணே ஏனே மரியாதை குறைவா நடத்துறீங்க? மையா கோவா நடத்துறேன் நானே. அண்ணே ஒழுங்கா பேசுங்கண்ணே. இல்லங்க குடும்பத்துல எதுவும் தப்பா நடந்துட கூடாதுன்னு தான். இதுக்கு மேல தப்பா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன காமெடி இது என்ன காமெடி இது ஏண்டா பண்ணாடா இருந்துச்சுன்னா உன்னை இங்க கூட்டு வந்த அப்பா மேல மரியாதை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நீ வீட்டுல சொல்லி இருந்திருக்கணும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.